கொஞ்சமாச்சும் சொல்றது கேட்கணும். ஒண்ணுமே கேட்காம இருந்தா இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து நிப்போம் 2 பேரும். ஆமா, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறது இல்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்றத நினைப்புல தானே நீ இருக்க. கொஞ்சமாச்சும் மதிச்சா பரவாயில்ல என் பேச்ச நீ. அப்போ என்னத்த சொல்றது? என்கிட்ட இனிமே பேசுறத சொல்லிட்டேன். முத்துமாரி, முத்துமாரி, சாரி. இனிமே நீ சொல்ற மாதிரிலாம் கேட்குறேன். சாரி முத்துமாரி, இனிமே நீ என்ன சொன்னாலும் அப்படியே செய்வேன். நான் சொல்றதெல்லாம் யாரும் ஒன்னும் கேட்க தேவையில்லம்மா. நீங்க தான் எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு. நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். பிரெக்னன்சி டைம்ல சொல்லு பேச்சு கேட்காம இருந்தா அவங்களெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இனிமே நீ சொல்றத கேட்குறேன். சாரி. பேசாதன்னு சொன்னேன். ஒரு வழியா நல்லபடியா சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிட்டு. ஓகே, சர்ஜரி எல்லாமே முடிஞ்சிட்டா? ம். அந்த பிள்ளை இப்போ கண் முழிச்சிட்டா? இல்ல, எப்படியும் 4 to 5 hours ஆகும். ஓகே. இவங்க 2 பேர் எங்க? இவங்க 2 பேர் ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்காங்க, வருவாங்க. எப்படியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னென்ன காம்ப்ளிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூனியரை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஜூனியர் கிட்ட நீ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணுமோ கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோ. அவங்க கரெக்டா ஆன்சர் பண்றாங்களான்னு பாரு, இல்லைன்னா இன்னொரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி ஏற்படுத்துவோம், சரியா? ஓகே மேம். சொல்லுங்க மேம். ஜெனிஃபர் மேம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்தாச்சு மேம். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒப்பீனியன் கொடுத்தாச்சு. அந்த பிரெஸ்ட்ல கட்டின்னு சொல்லி வந்திருந்தாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட தான் ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்றாங்களாம். அதான் ஜெனிஃபர் மேம் அவங்கள உங்ககிட்ட கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் மேம் வந்தேன். நீங்க ஃப்ரீனா உங்களை கூட்டிட்டு வரேன் மேம். ஃப்ரீ தான். ஒரு 10 minutes மட்டும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே. ஓகே மேம். வேற யாராச்சும் ஓபி பேஷண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? யாரும் இல்ல தானே? இல்ல மேம், பிரெக்னென்ட் ரிலேட்டடா வந்தவங்க எல்லாருமே ஜெனிஃபர் மேம் பார்த்துட்டாங்க. இப்போ யாரும் ஓபி பேஷண்ட் இல்ல மேம். ஒருத்தவங்க மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க. யாரும் தெரியல மேம். நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே. செக் பண்ணிட்டு யாருன்னு சொல்லுங்க. ஓகே மேம். இன்கேஸ் அவங்க எமர்ஜென்சின்னு சொன்னாங்கன்னா உடனே அனுப்பி விடுங்க. ஓகே மேம். நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டா லிசன் பண்ணாங்களா ஆபரேஷன் தியேட்டர்ல என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. அதே மாதிரி ஸ்வேதா இருக்கால, அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்னென்ன ஃபுட்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், எந்த மாதிரிலாம் அவளுக்கு தரணும், அது அப்படியே ஃபுல் டீட்டெயிலும் அவங்களுக்கு சார்ட் டயட் மாதிரி போட்டு கொடுத்துரு, ஓகேவா? ஓகே. அது ஆல்ரெடி சார்ட் ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டேபிள்ல தான் எங்கேயோ வச்சு நான் நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல நீ நர்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாத, அவங்க மறந்துடுவாங்க. நர்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு அட்மின் மாதிரி சின்னதா ஒரு மீட்டிங் ரெடி பண்ண போறோம், நானும் ஆதியும் சேர்ந்து. நீ பாத்துக்கோ. என்ன மீட்டிங்? என்ன மீட்டிங்கா? ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறாங்க. நேம் ஃபைல் கொண்டு வரும்போது ஒரு நேம் இல்ல. ஓபி பேஷண்ட் எடுத்துட்டு வரும்போது வெறுமனே பிளாங்கா ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. ரிசப்ஷனிஸ்டுக்கும் சிஸ்டர்ஸ் வேலை செய்யறவங்களுக்கும் அவங்க 2 பேருக்கும் வேற என்ன வேலை தான் இருக்கு? நேம் வயசு எல்லாமே கரெக்டா இருக்கா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு தானே கூட்டிட்டு வர சொல்லியிருக்கோம். கேட்டா எனக்கு என்ட்ரி பண்ண தெரியாது, ரிசப்ஷனிஸ்ட் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு ஈஸியா முடிச்சிடுறாங்க. அதான் பேசிக் நாலேஜ் மட்டும் சொல்லி தரலாம்னு சொல்லிட்டு அட்மின் வச்சு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இது எப்ப நடந்துச்சு? இது ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி நடந்துச்சு. பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், கேன்சல் ஆகி வந்துட்டே இருக்கு. அதான் இன்னைக்கு எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எல்லா நர்ஸும் இல்லல்ல. இருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு 2 நர்ஸ் மட்டும் ஹெல்பிங்க்கு வச்சுட்டு மற்ற எல்லா நர்ஸையும் ட்ரைனிங் அனுப்ப வேண்டியதுதான். நாளைக்கு ஷிஃப்ட் கூட அவங்களே ஜாயின் பண்ணி அப்படியே ட்ரைனிங் அனுப்பிட்டு இருக்கிறவங்கள ஷிஃப்ட் 1 hour மட்டும் பார்க்க சொல்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. முத்துமாரி, முத்துமாரி, அத சாரி சொல்றேன்ல. இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறேன். நீங்க எப்படியெல்லாம் நடந்துக்க சொல்றீங்களோ அப்படிலாம் நடந்துக்கிறேன். அது கண்டிப்பெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். என் பேச்சு கேட்காதவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு ஐடியா இல்ல. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம், அவ்வளவுதான். இத்தனை வாட்டி தான் சொல்றது இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ரிஸ்க்ல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்க தெரியுதா உனக்கு? மூஞ்ச பார்த்து பேச கூட எனக்கு பிடிக்கல. சாரின்னு சொல்றேன்ல, ரொம்ப தான் கெஞ்ச வைக்கிறேன். இனிமே கரெக்டா நடந்துக்கிறேன்னு எத்தனை வாட்டி சொல்றது? வேண்டாம், அமைதியா இருந்துரு. முத்துமாரி சிஸ்டர், ஓபி போட்டாச்சா? ஓபி போட்டாச்சு. யார பார்க்கணும், சாரியா இல்ல மேமையா? ரேஷ்மாவை தான் பார்க்க வந்திருக்கேன். மேமையா? நாங்க ரிலேட்டிவ் தான், அவங்கள எனக்கு தெரியும். பிரியா வந்திருக்காங்கன்னு மட்டும் சொல்றீங்களா சிஸ்டர்? கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லுங்க. சரி, ஓகே. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஏங்க இப்பலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி தாண்டி பண்ணுவேன். முத்துமாரி ஓவரா பண்ற. அப்படி தாண்டி பண்ணுவேன். நான் சொல்றது மட்டும் நீ கேக்குறியா? கேட்க மாட்டேங்கறல்ல.
ஓகே. எக்கோக்காண்டி ஒரு சிலவங்க வந்திருந்தாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் அட்மின் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். சரியா? அதையும் என்டர் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் இசிஜி அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்காண்டி வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே செப்பரேட்டாக வந்து நம்ம என்கொயரி பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அதனால நம்ம டாக்டரோட வேகன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? மேம் சொல்லுங்க. என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? என்னாச்சு? மேம் அது வந்து உங்க ரிலேட்டிவ் பேரு ஏதோ சொன்னாங்க, பிரியா. அவங்க வந்திருக்காங்க மேம், உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. செக்கப்க்கு வந்திருக்காங்க? எஸ் மேம், செக்கப் தான் வந்திருக்காங்க. ஓபி போட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம் அவங்க. சரி ஓகே, அவங்கள வர சொல்லுங்க. அவங்கள வர சொல்லிட்டு இன்னொரு பேஷண்ட் ஒருத்தவங்க ஸ்கேனிங்காக எழுதி கொடுத்துருந்தோம் இல்லையா, அவங்களையும் வர சொல்லுங்க. ஓகே? ஓகே மேம். சரி ஓகே, நீங்க போலாம். வேகன்சி ப்ரிஃபர் பண்ணலாமா? எப்படி? வேகன்சி ஆமா ப்ரிஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஷிஃப்ட் பார்க்கறவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தவங்க லீவ் போட்டா கூட 2 பேர் வந்து டபுள் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து இப்போ ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க தான். இருந்தாலும் இன்னொரு 4 ஜூனியர் டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீ உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொன்னீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஆதி வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்ப ஆதியும் ராம்குமாரும் வந்துட்டோம். அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ராம்குமார் கிட்ட ஏன் கேட்கணும்? நம்ம 3 பேரும் போர்ட் மெம்பர், அதனால நம்ம 3 பேரும் டிஸ்கஸ் பண்றது இட்ஸ் ஓகே. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓ சாரி, நம்ம 4 பேரும் எப்பவுமே எல்லா டிஸ்கஷன்ல இருந்துகிட்டே இருந்தோம் இல்லையா 1 வீக்கா. அதான் அவர் பேரும் வந்துட்டு, மத்தபடி எதுவும் இல்ல. ஓகே. ஆதி வந்தோடனே நம்ம 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு எடுத்துக்கலாம். சரி. ரேஷ்மா வாங்க. வாங்க மேடம். என்ன இந்த சைடு? முத்துமாரி உட்காருங்க. இருக்கட்டும். வா மேடம், என்ன இந்த சைடு வந்திருக்கீங்க புதுசா? எப்பவுமே வர மாட்டீங்களே. ஏதாச்சும் வேணும்னா வீட்டுக்கு வந்து எனக்கு இதை பிரிஸ்கிரைப் பண்ணி தர முடியுமா அப்படின்லாம் கேட்பீங்க நீங்க. ஹாஸ்பிட்டல் எனக்கு பிடிக்காது, ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி மிமிக்ரி பண்றது கேவலமா பண்ணாத சரியா? பார்க்க சகிக்கல. ஏற்கனவே செம்ம கண்டில் இருக்கேன், நீயும் சேர்ந்து காண்டேத்தாத. அமைதியா போயிரு சொல்லிட்டேன். உன்னை சுத்தி பிரச்சனை எல்லாம் இருக்காது, நீயா உருவாக்கிப்ப, அப்படிதானே? நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? உன்கிட்ட யாராச்சும் பேசுனாங்களா? நான் டாக்டர் கிட்ட தான் பேச வந்தேன். உன்னை யாரும் இங்க இருக்க சொன்னா? வெளியடா. ஹலோ மேடம், இங்க நானும் டாக்டர் தான். ஓவரா பேசாதீங்க சரிங்களா? என்ன மீறி இங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அதுக்கப்புறம் ஃபீஸை ஏத்தி விட்டுருவோம் பாத்துக்கோ. ஃப்ராடு எப்படி பயமுறுத்துறான் பாருங்களேன். ஃபீஸை ஏற்றிடுவேன்னு சொல்லிட்டு. இது பாட்டி பேர்ல இருந்த ஹாஸ்பிட்டல், எனக்கும் இதுல உரிமை இருக்கு. பாத்துக்கோ, அதுக்கப்புறம் பங்குக்கு வந்து நின்னுருவேன். அடி பாவி, செஞ்சாலும் செய்வடி. என்ன பிரச்சனை சொல்லு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா? இல்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் உட்காருங்க, இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லணும்னு கொஞ்சம் விவசாய கூட இல்ல. மூஞ்சி ஆலயம் பாரு. எந்தியா முதல்ல. சரிங்க மேடம், நீங்க இங்க உட்காந்துக்கோங்க, நாங்க அங்க உட்காந்துக்கிறோம் மேடம். வாங்க மேடம். பாத்து காலு வலிக்கு போகுது. அம்மா என்ன நடிப்பு போடுறா. சும்மா இரு ரகு. அவளே ஏதோ பயத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை போட்டு நீ வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. அமைதி இருக்க மாட்டியா நீ? இல்லைன்னா வெளியே கிளம்பு. போயிட்டு ஓபி பேஷண்ட் இருந்தாங்கன்னா ஓபி பேஷண்ட பாருப்போ. சும்மானே இங்க உட்காந்துக்கிட்டு அவளை வம்பிழுக்கணும் உனக்கு, அதானே? எப்பயோ ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரா, கொஞ்ச நேரம் பேசுறது முடியல அப்படிதானே? கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன்டி, மைண்ட் ரிலீஃபா இருக்கும். உனக்கு மைண்ட் ரிலீஃபா தான் இருக்கும், பின்ன அவளை கலாய்க்கிறதுலாம் உனக்கு ரிலீஃபா தானே இருக்கும். அவளை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஆளை பாரு. ஆளை அமைதியா வெளியே போயிரு, இல்லைன்னா கொண்டுருவோம் பாத்துக்கோ உன்னை. சரி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மாட்டேன், அமைதியா உட்காந்துக்கிறேன். என்னாச்சு சொல்லு. ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அந்த ரிப்போர்ட் வாங்கடா. என்னாச்சு ப்ரோ? இத பாருங்க ப்ரோ. இந்தாங்க டாக்டர் மேடம், பாத்துட்டு சொல்லுங்க மேடம். ரகு என்ன மேடம், ரிப்போர்ட்ல என்னமோ இருக்கான், சொல்லுங்கன்னு தானே சொன்னேன், வேற எதுவும் பேசலையே. சீரியஸான இடத்துல விளையாடாத ரகு, அமைதி இரு ரகு. தயவு செஞ்சு வெளியே போறியா? சரி, இனிமே பேச மாட்டேன். நீ சொல்லு. ஹீமோகுளோபின் லெவல் கம்மி ஆயிட்டு, அதான் அவர் கோவமா இருக்காரு. நான் அவர் சொல்றதெல்லாம் இனிமே சாப்பிட்றேன் கேட்கறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீ சொல்லு ரேஷ்மா, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு. இனிமே கரெக்டா சாப்பிடுவேன், ரத்த அளவு ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவேன். சாரின்னு சொல்லிட்டேன், ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ரகு சாரி. முருகன் ஒரு கப்பு காஃபி மட்டும் எடுத்துட்டு வாயா. இங்க பாருமா, இதுக்கு மேல நீ பண்ற டிராமாவிலே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆமா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. நானும் இத்தனை நாள் அம்மான்னு போனா போதுன்னு இருந்துட்டேன். இதுக்கு மேலே நான் இன்னும் இங்க இருக்க வச்சேன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் நீ உருவாக்கிட்டு இருக்க. அது நீயா உருவாக்குறியா இல்ல நீ இருக்கிற இடத்துல உருவாகுதான்லாம் எனக்கு தெரியல. ஆனா பிரச்சனை வருது, அவ்வளவுதான். இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றது கேளுமா. இதுக்கு மேல நான் அமைதியா இருப்பேன், யாருக்கிட்டையும் வம்பு பண்ணாம. நான் எங்கேயே இருக்கிறேன், என்னை எங்கேயும் போக சொல்லாத தாச்சாயினி.
உன்னை விட்ட எனக்கு யாரு தாச்சாயினி இருக்கா? சொல்லு தாச்சாயினி. உன் அண்ணனை நம்பி என்ன அனுப்பாத. அவன் நான் ரோட்ல நிறுத்தி விட்டுருவான். ஐயோ உன் அன்னிக்காரி அவ்வளோதான். அவகிட்டலாம் என்னால இருக்க முடியாது தாச்சாயினி. சொல்ற கேளு தாச்சாயினி. இந்த அறிவு இருக்கிறது நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்படி நடந்துக்கணும், எந்த விதத்துல நடந்துக்கணும்னு எல்லாம் தெரியணும். அங்க போனா பிரச்சனை பண்ற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நீ போறியே. அப்ப எப்படிமா உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும்? உன்னை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல என்னால இருக்க முடியும்? சொல்லு. எந்த நேரமும் உன்னால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. போதும், இதுக்கு மேல நீங்க இருக்கவே தேவையில்லை. எனக்கு புரியுது, சங்கட்டமா தான் இருக்கு பெத்த தாயை வீட்டை விட்டு போக சொல்றது. ஆனாலும் இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. நான் அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு தேவையான செலவுக்கு எல்லா பணமும் நான் தரேன் உனக்கு மாசம் தோறும். சரியா? அவன் கிட்ட கொடுக்க சொல்றேன். புரிஞ்சுக்கோ. அங்க போய் இரு, இங்க வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடு தாச்சாயினி. இதுக்கு மேல நானு எந்த தப்பும் பண்ண மாட்டேன் தாச்சாயினி. ஒரே ஒரு முறை. மருமோல என்னாச்சு? அம்மையும் அவளும் வந்ததுல இருந்து அவ வாய்ப்பு கொடுங்க. நீ வீட்டை விட்டு கிளம்புங்க. என்னாச்சு? 2 பேரும் போகும்போது நல்லா தானே போனீங்க. உன்னதான் கேக்கேன். என்னத்த சொல்ல? இங்க திரும்பி சொல்லி. ஐயோ அத்தை, அது ஒரு பெரிய கதை. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்றது? இவங்க போயிட்டு ஐயோ என்னத்த சொல்லன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முத்து மாதிரியும் பிரியாவும் இங்க வந்தாங்களே இல்லையா அத்தை? அதை சொல்லுங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? முத்து மாதிரியும் பிரியாவும் இங்கேயும் வர போறாங்க. அதை எல்லா துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்களே அவங்க மாமியார் வீட்டுக்கு. அப்பமே போறேன்னு சொல்லிட்டு பிரியா சொல்லிட்டு தானே பண்ணா. அதுவும் இல்லாம இன்னைக்கு வளகாப்பு. அவன் மாமியார் வீட்டுல தான் இருப்பா. இங்கே வருவா. வரேன்னு சொல்லியிருந்தாங்களோ? அதான் கேக்குறியோ? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அங்கனே இருப்பேன் தானே சொல்லிட்டு போனா. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத. அங்க ஏற்பட்ட சண்டை. அப்படி என்னடி சொல்ற? சண்டையா? என்ன சண்டை நடந்துச்சு? என்ன சண்டை நடந்துச்சா? தேவையில்லாம என் அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அனு அம்மா கிட்ட போயிட்டு கண்டதையும் சொல்லி அங்க ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுதாத்த. அந்த சண்டையில முத்துமாரிக்கும் உங்க அம்மாக்கும் சண்டை வந்து வீட்டை விட்டு நான் அவங்க போன்னு சொல்லி இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு அவன் வரான்னு சொல்லி நிறைய நடந்துச்சு. என்னடி எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. தெளிவா சொல்லு. இவன் அனு அம்மா கிட்ட பேசினதுக்கும் அவங்க சண்டை போட்டதுக்கும் என்ன காரணம்? காரணம் எல்லாம் இருக்கத்த. என்ன காரணம்னா என்ன முழுங்கிக்கிட்டு இருக்கா? சொல்லு. இதோ நிக்காங்களே அம்மா. சும்மா இல்லாம அனு அம்மா கிட்ட போயிட்டு உன் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க, இங்க வந்து நீ ஜாலியா இருக்கியா அப்படி இப்படி நிறைய வார்த்தை கேட்டு அவங்க என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூடன்னு சொல்லலன்னு எல்லார்கிட்டையும் கத்தி கூச்சலிட அவங்க மாமியாருக்கு தெரிய வந்து முத்துமாரிக்கும் தெரியும்னு இந்த கிளவி சொல்ல போய் முத்துமாரி கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்களும் இவங்களும் சண்டை போட்டுட்டாங்க. இது அதுக்கு ஏன் சண்டை போடணும்? நம்மளுக்கு புரியுது, முத்துமாரியோட மாமியாருக்கு புரியலையே. நம்ம என்னத்த சொல்றது? இந்த கிளவி மாதிரி அவளும் ஒரு அரைக்கூறு கிட்டவளா இருப்பாளா இருக்கும். என்னத்த பண்ண? ஷோ கடவுளே, பிள்ளைங்க வேற எங்க போச்சுன்னு வேற தெரியல. இடி ஏற்கனவே ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால அந்த பையன், அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பானா இருக்கட்டும். பொறுமையா இருப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னத்த மாசமா இருக்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காரு, எங்க போனான்னு என்னன்னு எதுவுமே தெரியல. அதான் பதட்டமா இருக்கு. அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். ரேஸ்மாவும் ரகுவும் வரட்டும், போன் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. இடி உன் அம்மாக்கு சும்மாவே இருக்க மாட்டாளா? எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறதா வேலையை வச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி சண்டையை மூட்டி விட்டுருக்காளே போற இடத்துல. சந்தோஷமா இருக்கணும்னு தானே வளகாப்பு பண்றது. இந்த நேரத்துல போய் சண்டையை மூட்டி விட்டு வந்திருக்காளே, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்டி இப்படி இருக்கா உன் அம்மா கறி? சும்மாவே இருக்க மாட்டாளா? அதான் தானே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல இங்க இருந்தா இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நான் என் அண்ணன் வீட்டுக்கே அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். சம்மந்தி சம்மந்தி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க சம்மந்தி. இதுக்கு மேல யாருக்கிட்டயும் வீணா வம்புக்கு நான் போக மாட்டேன். வாயை வேணா தச்சு வேணா வச்சுக்கிறேன். அமைதியாவே இருக்கேன் சம்மந்தி. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சம்மந்தி. சம்மந்தி உன்னை பாக்குறதுக்கு பாவமாவும் தான் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் கொஞ்சமாச்சும் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? என் வயசு தானே உனக்கு ஆகுது. என்னால பேச கூட முடியல, எழுந்து நிமிந்து வேலை கூட செய்ய முடியல. இருந்தாலும் ஒரு அக்கடான யாருக்கும் வம்பு தும்புக்கு போகாம எந்த பிரச்சனைக்கும் போகாம கிடக்கலாம். அந்த மாதிரி உனக்கு கடந்தாதான் என்ன பிரச்சனை வருது சொல்லி. இதுக்கு மேல யார் பிரச்சனைக்கும் போக மாட்டேன். இல்லம்மா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். நீ இப்பவுமே கிளம்பு. நான் உன்னுடைய பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து தரேன். நீ அண்ணன் வீட்டுக்கு இப்பவுமே கிளம்பு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருக்க வேண்டாம்னா இருக்க வேண்டாம் தான். உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடாதுன்னு பாக்குறேன். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நீயே கிளம்பிடு. அதான் உனக்கு நாகரிகமா இருக்கும். சொல்றதை கேளுமா, போ. வார்த்தை விட வைக்காத. பொறுமையா சொல்லும் போது கேளுமா, போன்னு சொன்னேன். போமா போ. தாட்சாயினி சொல்லுங்க அத்தை. அதான் அவ்வளோ அழுகுறாளா? சரி விடு, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவளை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறா? வயசான காலத்துல பெத்த பிள்ளைங்களே பாத்துக்க மாட்டேன்னு விரட்டி விடுறதெல்லாம் எவ்வளவு கொடுமைன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, எத்தனையோ பேர் ரோட்ல பாக்கலையா? சொல்லி எவ்வளவு மன வேதனையா இருக்கு. ஏதோ தெரியாம சொல்லியிருப்பா. அவ வாய் வச்சுக்கிட்டு அவளால பேசாம இருக்க முடியாது. அவ ஒரு லொட வாய். எங்கேயாச்சும் போனா எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். அந்த இதுல சொல்லியிருப்பாளா இருக்கும். மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லியிருக்க மாட்டா. விடு, இந்த ஒரு வாட்டி தானே மன்னிச்சு விட்டுடி. வேண்டாம், வெளியெல்லாம் போச்சோன்னா எங்க போவா? ஏற்கனவே அவன் அண்ணங்காரன் விரட்டி விட்டுதான் இங்க வந்திருக்கா. மறுபடியும் நம்ம இங்க இருந்து விரட்டி விட்டா அவங்க அண்ணங்காரன் மதிக்க செய்வானா சொல்லி? இல்லத்த, இதுக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியாது. எத்தனை வாட்டி தான் பொறுமையா இருந்து இவங்களை மன்னிச்சு விடுறது? இவங்க பண்ற தப்புக்கு அளவே இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. தெரியாம பண்றோம்னு சொல்லியே அவங்க வேணுக்குனே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுதத்த. நான் அவங்க பொண்ணு, நானே பொறுத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணும்போது அப்ப என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பொறுத்துப்பாங்க சொல்லுங்க? இதுக்கு மேல இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. எங்க அண்ணன் வீட்டுக்கு போறதுதான் சரி.
தாட்சாயினி, ஒரே ஒரு தாட்சாயினி, ஒரே ஒரு வாட்டி தாட்சாயினி. சொல்ற கேளு மருமவளை, என் பேச்சு மதிப்பனா இந்த ஒரு வாட்டி விடு. இங்க பாருமா, இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்கா இருந்து பழகுக்குமா. தயவு செஞ்சு என் கண் முன்னாடி முழிக்காத, போய் தொலை எங்கேயாச்சும். மன்னிச்சிரு தாட்சாயினி, தெரியாம பண்ணிட்டேன். இந்த தெரியாம பண்ணிட்டேன் மட்டும் சொல்லாத. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். தயவு செஞ்சு அப்படியே போயிரு. மன்னிச்சிரு தாட்சாயினி, போய் தொலைமா எங்கேயாச்சும் போ. இவன் வேற ஒருத்த அமைதி இரு ரோஷன் கொஞ்ச நேரம். ரோஷன் ஒன்னே இல்ல, அமைதியே இருமா கொஞ்ச நேரம், சரியா? கொஞ்சம் மச்சம் அறிவு இருக்கா இல்லையாமா உனக்கு? இல்ல நான் கேக்குறேன், கொஞ்சம் மச்சம் அறிவு இருக்கா இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது சண்டை போடுற இடமா? சுத்தி எத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? தயவு செஞ்சு கேபினுக்கு வந்து தொலை. எல்லாம் உன் பாட்டி தாண்டி, அதான் தெரிஞ்ச விஷயமே. அதுக்காண்டி இப்படி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாதாமா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கியே. வேற யாருன்னா பண்ணா கூட பரவாயில்ல, நீ எப்படி கத்திக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு உள்ளவா, ரூம்குள்ள போய் பேசிக்கலாம். பாட்டி உள்ளவா. உன்னால என் அம்மனை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ பண்ற வேலையெல்லாம் கொஞ்சமாச்சும் எதனா மரியாதை கொடுக்குற வேலையை பாக்குறியா நீ? எதுவுமே மரியாதை கெட்ட வேலையத்தான் நீ பாத்துக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா? முதல்ல அதையாச்சும் சொல்லி தொலை. யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னத்த சொல்லணும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன ஆச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கம்மா? என்ன ஆச்சா? போன இடத்துல அனுவோட அம்மாவை பார்த்து அனு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி இல்லாத பொல்லாததுன்னு சொல்லி அங்க வச்சு சண்டையை ஏற்படுத்தி கடைசியில பிரியாவும் முத்துமாரியும் ஃபங்க்ஷன்ல பிரச்சனையை வந்து அவங்க நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம், இனி இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க அம்மா நீங்க இது என் வீடு கிளம்புங்கன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனையை கேர் பண்ணிருக்கு தெரியுமா இந்த கிழவி? எனக்கு வர கோவத்துக்கு என்னத்த சொல்லுன்னு தெரியல. நானும் போனா போது நீ அம்மா வச்சுன்னு மரியாதை கொடுத்து பார்த்தேன். இதுக்கு மேல இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இததான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீதான் அம்மா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்க. என்னத்த பண்ணுறது? உங்க சொல் புத்தியாச்சும் இருக்கணும், இல்ல சுய புத்தியாச்சும் இருக்கணும். உனக்கு ரெண்டுமே இல்ல. நாங்க என்னத்த சொல்றது? பட்டாதான் திருந்துவோம்னா பட்டு திருந்திக்கோ. கேட்டியா? அவ பேசுற பேச்சு கேட்டியா நீ? அவ வயசு என்ன, நம்ம வயசு என்ன? அவ அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ நடந்துகிட்டு இருக்க. என்னைக்காச்சும் கேக்குறேன், கொஞ்சமாச்சும் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னைக்காச்சும் நடந்துகிட்டு இருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை. நீ இருக்கிற இடத்துல சண்டை நடக்கணும், இல்லன்னா நீயே நடத்திட்டு வந்துருவ. அப்படித்தானே? ஒருத்தரும் நிம்மதியா இருந்துடக்கூடாது. எல்லாரும் கெட்டு சீரழியணும்னு நினைக்கிறியோ? சொல்லி வாய்த்தரன்னு சொல்லி. ஐயோ 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 கடவுளே, ஐயோ என் பிள்ளைய எப்படி என்ன பார்த்து கேள்வி கேட்டுட்டா. இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த நிமிஷமே கடவுளையே உயிரை பறிச்சுக்கோ. கடவுளே, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைய கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியலையே. என் பெத்த பிள்ளைய எப்படி என்ன பார்த்து கேள்வி கேட்டுட்டாலே. என் அம்மான்னு சொல்றதுக்கு பதிலா செருப்ப கழட்டி அடிச்சுக்கிறானே சொல்றாளே. இதெல்லாம் கேட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கணும். கடவுளே, எனக்கு ஏன் நல்ல சாவு கொடுக்காம இப்படி என்ன கொடுமைப்படுத்துற கடவுளே. போதும் நிறுத்தி. நீ போட்ட டிராமா எல்லாம் போதும். இதுக்கு மேல நான் நம்புற மாதிரி இல்ல உன்னை. உடனடியா வீட்டுக்கு கிளம்பிட்டு எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இதுக்கு மேல உன்னை என் கூட வச்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பத்துக்கு தான் ஆபத்து. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ அழிச்சுக்கிட்டு தான் இருக்க. அது கூட தெரியாம இத்தனை நாள் கண்மூடித்தனமா உன் மேல பாசத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அனுவோட குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நீ தான் காரணமோன்னு எனக்கு தோணுது. இப்பதான் எனக்கு அதுக்கான சந்தேகம் எல்லாமே வருது. ஆரம்பத்துல இருந்து உனக்கு அனுவை பிடிக்காது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை உயிரோடு இருக்காது தங்காதுன்னு சொன்னது நீ. எனக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சந்தேகமா தான் இருக்கு. இதுக்கு மேல நீ இங்க இருந்தா அது நல்லா இருக்காது. உடனடியே வீட்டை விட்டு கிளம்பு. நான் வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டேன். வா வீட்டுக்கு கிளம்புவோம். வா, உன் பெட்டி பெட்டிக்க எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்க போவிய போ. அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. போன்னு சொன்னேன். உன் கால வேணா உழுவேன் ராஜாணி, உன் கால வேணா உழுவேன் ராஜாணி. என்ன எங்கேயும் போக சொல்லிடாத. எனக்கு யாருமே இல்ல. உன்னையும் அண்ணனை விட்டாம எனக்கு யாருமே இல்ல தாச்சாயினி. நான் எங்க போவேன் சொல்லு? யாருகிட்ட போவேன் சொல்லு தாச்சாயினி, சொல்லு. என்கிட்ட என்ன இருக்கு தாச்சாயினி? உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்ல. என்ன முதல்ல ஏமா எனக்கு பாவத்துக்கு மேல பாவமா சேர்த்து வைக்கிற? என்னால முடியலம்மா. ஐயோ கடவுளே, உயிர் எடுக்கிறதுக்கு பதிலா என் உயிர் எடுத்தா கூட நான் சந்தோஷமா போயிருவேன் போல. என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உயிரை எடுக்கணுமாமே உயிரை?
ஆமா, ஏற்கனவே இப்ப இருக்கிறத காணாது, இன்னும் எல்லாத்தையும் வர வச்சுக்கோ. சொல்லியே அமைதியா இருமா கொஞ்ச நேரம். தயவு செஞ்சு இந்த டிராமாவெல்லாம் வீட்டுல போயிட்டு வச்சுக்கோங்க. எல்லாரும் இங்கதான் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போங்க வீட்டுக்கு, உங்க டிராமாவும் நீங்களும். இல்ல ரேஸ்மா, இந்த பாட்டி பண்ணது மன்னிச்சிரு ரேஸ்மா. நம்பிட்டேன், போ. ரகு, நீயும் மன்னிச்சிரியா? அமைதியா போயிரு, தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. பாட்டின்ற ஒரு காரணத்துக்காண்டி மரியாதை தரேன். ஆமா தாச்சாயினி, நீயாச்சும் என்ன மன்னிச்சிரு தாச்சாயினி. என்ன எங்கேயும் போக சொல்லாத தாச்சாயினி. நான் உன் கூடயே இருக்கேன் தாச்சாயினி. ப்ளீஸ் தாச்சாயினி. இனிமே எந்த தப்புக்கும் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன் தாச்சாயினி. எதுவும் வந்தாலும் வீட்டுக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம். வா, இதுக்கு மேல உன்னை என் கூட வச்சுக்க முடியாது. உனக்கான பாதுகாப்பான இடத்த நான் ஏற்படுத்தி தரேன். நீ எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா, இங்க வேண்டாம், வான்னு சொன்னேன். ரேஷ்மா, என்னால இந்த டிராமாவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியல. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே எரிச்சலா தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதின்றது வாழ்க்கையில இல்லாதமா போயிட்டு. ஷோ, என்ன பண்றது? இப்ப பாரு, அவங்க அழுது உக்காந்த உடனே அம்மா உடனே வாமா போமான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போறாங்க. எல்லாம் நம்ம அம்மாவை தான் சொல்லணும். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை தள்ளி வைக்கணும்னா நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பா. ஷோ, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஓபி பேஷண்ட்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் பாத்துட்டு வரேன், சரியா? சரி. இவனை வர இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இவனை யார் சமாளிக்கிறது? அதான் ஷாலினி இருக்கால, ஷாலினிய பாத்துக்க சொல்லலாம். ஷாலினி எங்க இருக்கா? அவ காலையில தானே போனா. சரி, யாராச்சும் நர்ஸ் இருந்தா ஃப்ரீயா இருந்தா அனுப்பிவிடு. ஒரு நர்ஸ் இங்க ரூம்குள்ள வச்சு பாத்துக்கலாம். நம்ம போகும்போது கூட்டிட்டு போவோம். நேரம் தான் ஆயிட்டு இல்ல, அப்புறம் என்ன? சரி. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சுட்டா? ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். நான் போயிட்டு எதுக்கும் ஒரு வாட்டி பாத்துட்டு அதுக்கப்புறம் ஓபி பேஷண்ட் பாத்துட்டு வரேன். உனக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டா? இன்னும் 2 பேஷண்ட் மட்டும் இருக்காங்க. அவங்கள முடிச்சிட்டேன்னா அவ்வளவுதான். ஸ்கேனிங் இருக்கு. சரி, ஓகே. ஸ்கேனிங் டாக்டர் வர சொல்லி இருக்குல்ல? ஆமா, ரிப்போர்ட் காமிக்க வருவாங்கல்ல, அத போய் பார்க்கணும். சரி, ஓகே. நீ அவனை நர்ஸ் கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லி. நான் போறேன். வேலைக்கு மேல ஒரே வேலையா தான் இருக்கு, எரிச்சலா இருக்கு. ரோஷன், சாப்பிடலையாம்மா நீ மதியம்? இன்னும் மணி 4 மணி ஆயிட்டு. சரி வா, மாமா ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன். நாங்களாம் யாரும் வேண்டாம் நினைச்சிட்டியானு? எங்களெல்லாம் எதுக்கு நினைச்சிட்டியானு சொல்லணும். நாங்களாம் வேண்டமே வேண்டாம். அம்மாவை எதுக்கு இனி தேடிக்கிட்டு? நம்மளுக்கு வசதியான வீடு வந்துட்டு, அதனால நம்ம அங்கனே இருந்துக்கலாம். இவன் வசதி இல்லாதவ தானே, அதனால இவகிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நினைச்சிட்டியானோ? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல நானு? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு லைட்டா வாமிட்டிங் தான். வாமிட்டிங் எடுத்ததே இருந்ததுனால ரொம்ப தண்ணி இல்லாம மயக்கம் மட்டும் விழுந்திருக்கேன், அவ்வளவுதான். அதனால ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க. இது எதோ அவருடைய ஹாஸ்பிட்டல்ன்றதுனால சரி 1 or 2 days இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னமோ நீ பெரிய விஷயமா ஆக்கிக்கிட்டு எனக்கு வசதி இல்லை அதனாலதான் என்கிட்ட சொல்லல அப்படின்னு இருக்கேன். ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து? நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட அப்படி நான் நடந்துகிட்டு இருந்திருக்கேனா? சொல்லுமா. நீ அப்படி நினைச்சதுனால தானே இன்னைக்கு என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்கேன். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா முதல்ல அம்மாவை தான் தேடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன தேடவே இல்லல்ல. உனக்கு எல்லாமே பிறந்த வீட விட புகுந்த வீடு தானே ஆயிட்டு. அப்படிதானே அனு? சொல்லுடி சொல்லு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? எனக்கு எப்பவுமே என் அம்மா தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். நான் யோசிச்சது காரணமும் அதுதான், உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணமும் அதுதான். என்ன அனு நீ? உன்னால என்னத்த சொல்ல? பெத்த வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல, அப்படிதானே? அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், பொண்டாட்டி தாசனா. ஆமா, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். எங்க சொன்ன வளகாப்புலாம் நின்னு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா பொண்டாட்டி முந்தானியே புடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். ஐயோ அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமானு, அத்தை முத்துமாரி கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்க போய் அது ஒரு சண்டை வந்துட்டு, அதனால வீட்டை விட்டு போயிட்டான். ஐயோ அத்தை, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதானே, உனக்கு பிறந்த வீட விட புகுந்த வீடு தானே முக்கியமா போச்சு. அதனாலதான் என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாம இப்படி மறைச்சு வச்சிருக்கா, அப்படிதானே? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதனாலலாம் மறைக்கல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளு சரியா? அங்க பீச்சுக்கு போனோம். அங்க நான் ஏதோ தண்ணி குடிச்சது ஒத்துட்டியா என்னன்னு தெரியல எனக்கு சரியா. பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்றேன். அது வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரமா எடுத்துக்கிட்டே இருந்ததுனால தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. நைட் அட்மிட் பண்ணாங்க, காலையில முழிச்சுக்கிட்டேன். அப்ப கூட ரகு சொன்னாங்க அம்மா கிட்ட சொல்லி வர சொல்லட்டுமான்னு சொல்லி. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லு, ஏன் சொல்லு. இப்படி வந்து அழுதுகிட்டு நின்றுட்டு இருப்பேன், பாக்குறதுக்கு எனக்கு தானே சங்கடமா இருக்கும். இப்படி அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்தானே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சொல்லுமா சொல்லு, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருமா. இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னதான் அர்த்தம்? உடம்பு கெட்டு போயிடும். எனக்கு ஏற்கனவே இப்படி ஆனது ஒரு சைடு இருந்தாலுமே உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால தாங்கிக்க முடியுமா?
எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு தாங்கிக்க முடியாது, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்காம தானே இருக்க முடியும். சொல்லு, இப்ப சொல்லு. நான் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டை தான் ரொம்ப மதிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட தான் இருக்கேன்னு இப்ப சொல்லு. பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி போன உடனே என் பணத்திமிரி ஏறிட்டு என் பொண்ணுக்குன்னு நீயே இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா? என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா? எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? அந்த அந்த கிளவி சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பிள்ளைக்கு எதுவும் ஆவலடி, பிள்ளைக்கு என்னால சொல்ல கூட முடியலடி, பிள்ளைக்கு ஆபத்துன்னு சொன்னாடி. நீ இந்த அளவுக்கு அழுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தாதான் அதை பார்த்து எனக்கும் அழுக வரும், நானும் அழுவேன். பரவாயில்லையா? சொல்லு. அனு, ஐயோ நல்ல வேலை வந்தீங்களே. இங்க ஒரே அழுகையோ அழுகை. எங்க அம்மா நான் சொன்னதை சொல்லுங்க முதல்ல. நான் தானே சொல்ல வேண்டாம்னு சொல்லி அது சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. இங்க பாருங்க அழுதுகிட்டே இருக்காங்க. நான் என்னன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன்? நான் உங்களை மறந்துட்டேனா? அதனாலதான் வந்து உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. காலையில நான் கேட்டேம்மா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவ சொன்னா இந்த மாதிரி அவங்களுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கு, நம்மளும் சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிவியரா ஆயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் நானும் இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி? நீங்க அழுதுகிறத பார்த்தா அவளுக்கும் இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அழுகாதீங்கம்மா ப்ளீஸ், எனக்காண்டி. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? நீ சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? சொல்லு. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. அவன் நைட்டை விட காலையில ரொம்பவே நல்லா இருந்தா. அதனாலதான் சரி அப்புறமா சொல்லிக்கலாமேன்னு விட்டுட்டோம். சிவியரா இருந்தா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம விடுவோமா? ம். ஆமா, இதுக்கு மேல நீ அழுதுகிட்டே தான் இருப்பானா? தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்பிடுங்க, போங்க. அழுகாதீங்க ப்ளீஸ். அவ எவ்வளவு கஷ்டமா இருந்தா இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுவா. ப்ளீஸ் அழுகாதீங்க. இங்க பாரு இளவரசி, பில்லு சொல்றதும் சரிதான், அழுவாத கண்ணத்தோட. ஆமா, இவங்க வந்தது இப்பதான். அதுக்குள்ள நீங்க எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? அதுக்குள்ள ஓபி பேஷண்ட்லாம் முடிஞ்சுட்டா என்ன உங்களுக்கு? பாட்டியும் அம்மாவும் இங்க வந்திருந்தாங்க. ஒரு சின்ன சண்டையில அப்படியே ரோஷனை மறந்தாப்புல இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் பசிக்குதுன்னு சொன்னான், கேன்டீன்ல சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்கலாமேன்னு கூட்டிட்டு போனேன். சரி உனக்கும் ஏதாச்சும் வேணுமா ஜூஸ் எதனான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்தா இங்க நின்று இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும் இங்க இங்க இருப்பாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாம்மா? வாங்கிட்டு வந்து தரவா? இல்லையா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும், ஏதாச்சும் வாங்கி தரேன் வாங்க. நீங்களும் அழுதுட்டே இருந்திருக்கீங்களே, இவளுக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு ஜூஸ் எதுனா வாங்கிட்டு வருவோம். ரகு, எனக்கு எதுவும் வேண்டாம். அடி வாங்குவேன், நீ சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன இப்படிதான் பண்றது? எதுவுமே சாப்பிட்றதே இல்ல. என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்களா நீங்க? ஆமா, கம்ப்ளைண்ட் பண்றேன்னு வச்சுக்கியேன். இப்ப என்ன அதுக்கு? அனு, இப்படி சாப்பிடாம இருக்க கூடாதுமா. அம்மா அவர் சும்மா வம்பில் திட்டுட்டாரு, நான் சாப்பிடதான் செய்வேன். சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், சரிங்களாம்மா? ஐசியூல இருந்து இப்படி அழுக்கூடாது. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் வந்தாங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தாம்மா. நீங்க அழுகிற மாதிரி இருந்தா கொஞ்சம் வெளியே நின்னுக்கோங்க ப்ளீஸ். அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அழுகலாம் மாட்டோம்யா, பேசிட்டு இருந்து போயிருவோம். சரிங்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தேவிகா. ஏஜ் 25 ஆகுது டாக்டர். சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அது வந்து டாக்டர், எனக்கு பிரஸ்ட்ல ஒரு சின்ன கட்டி மாதிரி நான் டச் பண்ணி பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. இன்கேஸ் அது கேன்சராக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. அதை நான் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த கட்டி வந்து விசிபிளாக தெரியுது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்திருந்தேன் அன்னைக்கு. அப்போது மேல் டாக்டர் தான் இருந்தாங்க. எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்ததுனால உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன் டாக்டர். ஓகே குட், நல்லா தெளிவாகவே பேசுகிறீங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைடு விசிபிளாக தெரியுதுன்னு சொல்கிறீங்களா? லெஃப்ட் சைட் டாக்டர். ஓகே, லெஃப்ட் சைடு. சிஸ்டர், நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்களே, இந்த பேஷண்ட் தானே? ஆமாம் மேம், இந்த பேஷண்ட் தான். ப்ரெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்காக வந்திருந்தாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு அந்த சின்ன கட்டி மாதிரி விசிபிளாக தெரியுது மேம். அதுவும் இல்லாமல் ஜெனிஃபர் டாக்டர் இப்போ தான் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க மேம், ஆமாம் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது கேன்சர் கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்களாம் வந்து பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேன்சர் இருந்ததுனால பயந்து வந்திருக்காங்க மேம். ஓகே, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பயப்படுற மாதிரி அந்த கட்டி கேன்சர் கட்டியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏஜ் அந்த அளவுக்கு இல்லை. இன்கேஸ் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்காதுன்னு 100% சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு சின்ன ஸ்கேன் மாதிரி எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டாக்டர், இன்கேஸ் அது கேன்சர் கட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி? பயப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காதும்மா, சரியா? அவங்க தான் எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் இப்போதைக்கு உனக்கு ஸ்கேன் எழுதி தரேன். ஸ்கேன் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே, நீ ஃபீஸ் பே பண்ணியிருப்பல்ல? ஆமாம் டாக்டர், நான் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன். அந்த சார் சொன்னார் 2 சைடுமே நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலான்னு சொல்லி. உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா 2 சைடுமே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, சரிங்களா? 1 சைடு எடுக்கும்போது 1500னா 2 சைடு இருக்கும்போது 3000 வரும். உங்களுக்கு கேஷ் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா. ஓகே டாக்டர். நான் ஸ்கேன் இதில் எழுதியிருக்கேன். உள்ளே போனீங்கன்னா ஸ்கேனிங் ரூம் இருக்கும். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க, சரிங்களா? நீங்கள் போங்க, நர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
எதுவும் பிரச்சனைலாம் இருக்காதுல்ல டாக்டர்? எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. ஏன் இப்படி பயந்துகிட்டே இருக்கீங்க? இல்ல டாக்டர், என்னுடைய நெய்பரும் இப்படிதான் போனாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அதான் ரொம்ப பயமா இருக்கு. வீட்ல எல்லாருமே பயப்படுறாங்க. அதனாலதான் நான் யாரையுமே கூட்டிட்டு வராம தனியா வந்தனே. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சரிங்களா, நீங்க பயப்படாம இருங்க. அவங்களுக்கு என்ன ஏஜ்? அவங்களுக்கு 45 to 50. சரி ஓகே. இந்த மாதிரி யாருக்காச்சும் இருக்கு அப்படின்னா உங்க வீட்லயே இருக்குதுன்னா இந்த ஏஜ் குரூப்ல இருக்கு அப்படின்னா அவங்கள கண்டிப்பா இம்மிடியேட்டா செக் பண்ண சொல்லுங்க சரிங்களா. ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு ஆரம்ப ஸ்டேஜ்லயே இருக்கு அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போதைக்கு தானே தெரியுது, எவ்வளோ நாளா விசிபிளா தெரியுதுன்னு சொன்னீங்க? 6 months தான் டாக்டர் விசிபிளா தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. 6 months தானே இருக்குன்னு சொல்றீங்க. இது ஆரம்ப ஸ்டேஜா இருந்தா கூட ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அதெல்லாம் எதுவுமே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு மேரிட் ஆயிட்டா? இல்ல டாக்டர், அன்மேரிடு. அதான் ரொம்ப பயமா இருக்கு. வீட்ல எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீங்க எதுவுமே பயப்படாதீங்க சரிங்களா. எல்லாமே நல்லபடியா நடக்கும். தேங்க்யூ டாக்டர். சரி ஓகே, நீங்க போங்க. அவங்க ஸ்கேனிங்க்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். ஜெனிஃபர் வந்துட்டாங்களா என்ன? எஸ் மேம், ஜெனிஃபர் அப்பவே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரகு சாரை மீட் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரகு சார் தான் ஓபி பேஷண்ட்டை பாருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க தான் ஓபி பேஷண்ட் எல்லாத்தையும் பார்த்தாங்க மேம். நீங்க ஸ்கேன் எழுதி கொடுத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க மேம். இப்போதைக்கு ஓபி பேஷண்ட் யாருமே இல்லை மேம். ஓ ஓகே, அவங்க ஃப்ரீயா இருந்தா என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாட்டிமா எப்பவுமே ரெகுலர் செக்அப் வருவாங்களே, அந்த பாட்டிமாக்கு முடிஞ்சாச்சா? முடிஞ்சாச்சு மேம். இப்போ வந்தாங்களே அவங்க தான் முடிக்க வேண்டியது. அந்த பாட்டிமாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை கேட்டுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. அதனாலதான் இவங்க லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிட்டு உங்ககிட்ட பாத்துட்டு போறாங்க மேம். சரி ஓகே. அதுக்கப்புறமா அந்த எமர்ஜென்சி கேஸ்ல இருக்க ஸ்ரீனிவாசன் அவங்க ரிப்போர்ட் எல்லாமே என்னுடைய டேபிளுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. சர்ஜிக்கல் எல்லாமே முடிஞ்சுட்டா? ஹார்ட் சர்ஜரி வந்து நடந்துட்டு தான் மேம் இருக்கு. இன்னும் 10 to 15 minutesல முடிஞ்சிரும்னு சொன்னாங்க மேம். சரி ஓகே. என்னுடைய ஜூனியர்ஸும் என்னுடைய டேபிளுக்கு வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போயிட்டு ஜெனிஃபர் என்னுடைய டேபிளுக்கு வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜூனியர்ஸை வர சொல்லுங்க. ஓகே ஓகே மேம். மேம் அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க மேம். அனு மேமோட லேப் ரிசல்ட் வந்திருக்கு மேம். அதுதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் மேம். ஓ அப்படியா, சரி கொடுத்துட்டு போங்க. ஓகே மேம். ரேஷ்மா மேம். என்ன ஜெனிஃபர், இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா நீங்க? ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும் போது தெளிவான கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? எத்தனை வாட்டி காண்டாக்ட் பண்றது? காண்டாக்ட் பண்ணும் போதுலாம் உங்களை தவிர வேற யாராச்சும் எடுக்கிறாங்க, வேலைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. உங்களுடைய பொசிஷன்ல வேற யாரையாச்சும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா நீங்க ஒரு தெளிவான கன்க்ளூஷனும் கொடுத்ததா மாதிரி தெரியல. என்னதான் ஆச்சு மேம்? என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? ஜாப் குயிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே. அதுக்காண்டி இந்த மாதிரியே பண்ணுவாங்க. நாங்க வேற வேகன்சி ஆச்சு எடுத்துக்கிட்டு இருப்போம்ல. உங்களால எந்த அளவுக்கு சஃபர் ஆயிட்டு இருக்கு தெரியுமா ஹாஸ்பிட்டல்? ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீ மட்டும் தான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்படி தெரிஞ்சுமே நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? சாரி மேம், எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன். என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லுங்க. என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன்? இப்போ தானே உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, அதுக்கான லீவும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன? உங்களுக்கு லீவ் வேணும்னா நீங்கள் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை நான் ரிசைன் பண்ண போறேன்னா அதையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்னதான் முடிவில் இருந்தீங்க அதையாச்சும் சொல்லுங்க. அது சாரி. ஷோ, நான் வேற ஏதோ டென்ஷனில் உங்ககிட்ட பேசிட்டேன். சாரி ஜெனிஃபர். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா? நான் என்னன்னு சொல்ல, வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்களா? உன் மாமியார் நல்லா தானே பேசினாங்க. இப்பவும் நல்லா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா வேலை விஷயம் வந்தா மட்டும் என்ன அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போனா நான் அவங்க பையனை மதிக்க மாட்டேங்கிறானா? இது என்ன லாஜிக்னு எனக்கே புரிய மாட்டேங்குது ரேஷ்மாக்கா. சரி ஓகே, நீ அவங்க கிட்ட சொல்லி கார்த்திகிட்ட சொல்லி ஏதாச்சும் மூவ் பண்ண வேண்டியது தானே. அவங்க கிட்ட சொன்னாலும் அதே தான் அவனும் சொல்றான். எவ்வளவுதான் நானும் போராடி பாக்குறது. இன்னைக்கு அதான் சொல்லாம கொள்ளாம நானே கிளம்பி வந்துட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆக போகுது நீ பாட்டு கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ற. கார்த்தி நல்ல டைப்பா தானே இருந்தாரு மேரேஜ்க்கு முன்னாடி. நல்லா தானே உங்ககிட்ட அட்மிசரிசன் இருந்தாரு. அவங்க அம்மாவும் நல்லா தான் இருந்தாங்க. ஏன் இப்ப என்னவா? என்னன்னு எனக்கே தெரியலக்கா. ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னே தெரியல. நான் அவங்க பையனை விட அதிகமா சம்பளம் வாங்குறானா. நான் இப்படி சம்பளம் வாங்கினா அவனை மதிக்கவே மாட்டானா. இப்படி வா போ அப்படின்லாம் கூப்பிடுறேன் பாத்தீங்களா, அவன் இவன் சொல்லி அப்படிலாம் கூப்பிடக்கூடாதான். நான் இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன். சரி ஓகே, மேரேஜ் ஆயிட்டு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கான மரியாதையை நான் தரதான் செய்யறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? நானும் 1 வீக்கா முடியவே இல்லை. என்னால எவ்வளவு ஸ்டபனா நிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நின்று பாத்துட்டேன். மேரேஜ்க்கு அப்புறமாச்சும் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கல சுத்தமா. சரி விடு,
கார்த்திக் கிட்ட பேசுறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதை சொல்றேனே, என் அம்மா சொல்றதை கேளு. அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீயும் சேர்ந்து கஷ்டப்படுத்தாதன்றாங்க. நானும் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா அப்ப என்ன எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்குன்னு ஒரு தனி ஒப்பீனியன் இருக்கும்ல, எனக்குன்னு வேலை போகணும்னு இருக்கும்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை தேடி படிச்சு முடிச்சு எல்லாத்தையும் பண்ணது என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக தான். நான் ஏன் தனி காலில் நிக்கணும்ன்றதுக்காண்டி தான் இவ்வளவு பண்ணி கடைசி கல்யாணம் பண்ணிட்டேன்ற ஒரு காரணத்துக்காண்டி மொத்தத்தை விட்டுட்டு வந்துட முடியுமாக்கா? சொல்லுங்க. நான் இதெல்லாம் சொன்னா ரொம்ப பேசுறேன், படிச்சு திமிர்ல பேசுறேன், வேலைக்கு போற திமிர்ல பேசுறேன்னு சொல்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்னால முடியவே இல்லக்கா. என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க கிட்ட சொன்னாலே அம்மா சொல்றதை மட்டும் கேளு, வேற ஏதோ நீ பண்ணாதங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கார்த்திக்கும் இப்ப இருந்த கார்த்திக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ்க்கா. வேலைக்கெல்லாம் கரெக்டா போறாங்க தானே? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காண்டி ஆகிற மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறமா அந்த பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுறா, அதுக்கு செலவு இருக்கு. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். நம்ம கல்யாணம் பண்ண செலவு எல்லாமே நாங்க தான் ஏத்துக்கிட்டு வந்திருக்கோம். அந்த கடனை அடைக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்குக்கா. ஒருத்தவங்க சம்பாதிச்சா மட்டும் போதுமாக்கா இந்த காலகட்டத்துல? நானும் வேலைக்கு போறேன்னு சொல்றது அவங்களுக்கு அவ்வளவு தப்பா படுதுக்கா. இதுல என்ன இருக்குது? சாதாரண விஷயமா தான் எனக்கு படுது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்க்கா. இப்போ ஏன்னா இவன் இந்த மாதிரி என்ன ட்ரீட் பண்றான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி செல்லம் வெள்ளம் நீட்டு இருந்தவன் இப்ப பார்த்தாலே சீ அப்படிங்கிறான். நான் என்ன அந்த அளவுக்கு மோசமானவளாக்கா? நான் அந்த அளவுக்கு அடமெண்ட்லாம் இல்லக்கா. சொன்ன ஒரு விஷயத்த கேட்டுப்பேன். பட் ஆனா இந்த விஷயத்துல அவங்க சொல்றது என்னால கேட்கணும்னு தோண கூட மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தானக்கா. என்ன பண்றது சொல்லுங்க. இப்போ என்னதான் முடிவெடுத்திருக்க? அவங்க எப்படி நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களோ அதேதான்க்கா. எனக்கு வேலைக்கு போகணும். மத்தபடி அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கதான் செய்யறேன். வேலைக்கு போற விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்க்கா. அவ்வளவுதான். நான் ஸ்டபனா இருக்கேன். இப்ப சொல்லாம வந்துட்டேன்னு சொல்ற, அவர் இங்க வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவ? தெரியலக்கா, பாத்துக்கலான்னு வந்துட்டாக்கா. இதுவா இருந்தாலும் இதுக்கு மேலதான் ஃபேஸ் பண்ணணும். நான் அதான் உங்ககிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு திரும்பி ரீஜாயின் ஆகலான்னு வந்தேன். ரகு கிட்ட இன்னும் சொல்லல. நீங்க சொல்லிடுறீங்களா சார் கிட்ட? சரி, ஓகே, நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவன் உன்கிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டான், சரியா? சரி, ஓகேக்கா. அந்த ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கிறது யாருக்குக்கா? குட்டி பொண்ணு ஹார்ட் சர்ஜரி அவங்களுக்கா? அவங்களுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஃபீஸ்லாம் ஃபுல்லா பே பண்ணிட்டாங்களாக்கா? ஏன் கேக்குற? இல்ல, என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. நான் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள இந்த மேரேஜ் நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால அப்படியே மறந்துட்டேனா. அதான் இப்போ ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்க மத்த செலவுக்கு கேஷ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வந்து ரகுவும் ஆதியும் பாத்துக்கிட்டாங்க. நீ இருக்கிற இந்த நிலைமையில அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. நீ நல்ல நிலைமைக்கு வா. கேஷ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தானம் தர்மம் எல்லாம் பண்ணு, சரியா? இப்போதைக்கு உன்னை பாரு, உன்னை சுத்தி இருக்க கடன் அட, சரியா? சரிங்கக்கா. இப்ப நான் போய் ஓபி பேஷண்ட பாக்கவா? எம்மா தாயே, தயவு செஞ்சு போய் பாருமா. என்னால முடியல. எவ்வளவு ஓபி பேஷண்ட் இன்னைக்கு வராங்க. எப்படி இத்தனை நாள் தனியா சமாளிச்சா? இல்லக்கா, என் கூட இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எனக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு தான் வேலை வேண்டாம்னு குயிட் பண்ணாங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷரா இருக்கு. இன்னொருத்தவங்களை நம்ம வேணா ஃபீமேல் டாக்டர் ரெஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கக்கா? அதுதான் கரெக்ட். இன்னொரு டாக்டர் கண்டிப்பா ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். பேஷண்ட் மேல பேஷண்ட் வந்துட்டே தான் இருக்காங்க. முடியவே இல்லை. நான் இன்னும் மத்தியானத்துல இருந்து சாப்பிடவே இல்லை. ஈவினிங் ஆயிட்டு. நான் போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரேன், சரியா? சரி, ஓகேக்கா.